ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி பொரிச்ச குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு 3 தக்காளி, 3 வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம முருங்கைக்காயை போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு இப்போ நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விடலாம். மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிக்கிட்டு குழம்பு கொதிச்சிட்ருக்குல்ல, அதில் இதை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்புல போடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்க்கலாம். சேர்த்து நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா பவுடரு அந்த பவுடரை போட்டு நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொதிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பொட்டுக்கடலை அரைக்கும் போது கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சாலும் குழம்பு மண்ணு கட்டியாயிடும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.